ஜானகி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. சரிங்க அத்தை. ஜானகி தங்கச்சி, என்னாச்சு? கை தவறிடுச்சு அத்தை. இந்த மாதிரி பாத்திரம் கை தவறுனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அத்த, இது என்ன புது சயின்ஸா இருக்கு? கை தவறுனதுக்கும் விருந்தாளி வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் விருந்தாளி வந்து பாத்திரத்தை எடுத்து போக போறாங்க? அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நாம எல்லாரும் இருக்கோம். நம்ம வீட்டுக்கு யாரத்த விருந்தாளி எல்லாம் வர போறாங்க? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இருக்கு மாப்ள. வெளியில ஏதோ ஆட்டோ சத்தம் கேக்குது. அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலே விருந்தாளி வந்துட்டாங்களோ? மச்சான், என் பொண்டாட்டி தான் வெளியே போயிருக்கா. அவதான் வந்திருப்பா. வணக்கங்க. வாங்க மாமா. யோ நில்லியா, நீ எதுக்கே வீட்டுக்குள்ளார வந்தா? வெளில போ, வெளில போயா. வந்தவங்கள வெளியே போக சொல்லாத, நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த ஆளு வந்தாவே ஏதாவது பிரச்சனை பண்ணாம வருவான். விருந்தாளி வருவாங்கன்னு பார்த்தா கருங்காலி வந்திருக்காரு. யோ போயான்னு சொல்றல்ல. பஞ்சாயத்துல அந்த பசுபதி கூட சேர்ந்து எங்க குடும்பத்தை தப்பு தப்பா பேசிட்டு எந்த தைரியத்துல இங்க வர? நீ வெளில போயன்னு சொல்லிட்டு இருக்கல. என்னங்க நீங்க மாமாவை போய் இப்படி? ஏய், நீ முதல்ல வாய மூடுறி. உன் பேரை சொல்லிதான் இந்த ஆளெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். ஏய், வெளில போன்னு சொல்றல்ல. இல்லைங்க சகல, நான் எதுக்கு வந்திருக்கேன்ற காரணம் தெரிஞ்சா. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. போயான்னு சொல்றல்ல. டேய் சிவா, என்னப்பா அமைதியா இரு. யாரா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை இப்படி பண்றது தப்பு. என்ன விஷயம்? இதுதாங்க பெரிய மனுஷங்கிறது. வீடேறி வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறீங்க. அதெல்லாம் இப்ப யாரு கேட்டா? வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. நானும் நியாயப்படி இந்த வீடேறி வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். எங்களுக்கு கொடுத்த வாக்க நீங்க மீறிட்டீங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணோட வாழ்க்கை அந்தரத்துல தள்ளாடுதுங்க. அன்னைக்கு என் பொண்ணுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இன்னைக்கும் நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? சாரு ஊர்ல இருந்து வந்துட்டாளா? ஆமாம்மா, வந்துட்டா. ஆனா அவளோட கோலம் தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன அத்தது? மாமா எதுக்கு சாருவை வீட்டை தங்க வைக்கிறாரு? அவரு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு எதுக்கு இங்கே தங்க சொல்லணும்? ஏற்கனவே அவ சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய தில்லாலங்கடி வேலை எல்லாம் பார்த்திருக்கா. இப்ப மட்டும் கரெக்டாவா இருக்க போறா? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. பெரியப்பா எடுத்த முடிவுல எதுவும் தப்பில்ல. அவர் எப்பவும் நியாயமா தான் நடந்துப்பாரு. அத்த, நீங்க மாமா கிட்ட சொல்லி சாருவை இங்க தங்க வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அட ஏண்டா நீ வேற. நான் சொன்னா அவர் கேட்கவா போறாரு? அப்போ நான் அப்பா கிட்ட பேசுறேமா. நான் சொன்னா அப்பா கேட்பாரு. சாருக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம், ஆனா வீட்ல எல்லாம் தங்க வைக்க வேண்டாம். நாளைக்கே அவளை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி நான் பேசுறேன். இல்ல தானா, வேண்டாம். நீ பெரியப்பா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ஏமாயா அப்படி சொல்ற? இது ஏதோ உன் வாழ்க்கையில அவங்க பண்ற சதி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதெல்லாம் எதுவும் இருக்காது பெரியம்மா. அப்படியே அவ ஏதாவது ஐடியாவோட வந்திருந்தாலும் அவளுக்கு நாம பயப்படணுமா? அந்த புவனேஸ்வரியே நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இவெல்லாம் ஒரு ஆளா? இவளை எதுக்கு பெரிய ஆள் ஆக்கணும்? இவளுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாம போச்சா இல்லையான்னு தெரியலையே. சேச்சா, அப்படிலாம் இல்ல. ஏன் நீ அப்படி நினைக்கிற? அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை நிஜமாவே கூட அவளுக்கு கண்ணு தெரியாம போயிருக்கலாம். சாரு, நீ பாக்குறியா? ஆமா சித்தி, உங்க ரெண்டு பேரையும் தான் பாக்குறேன். ஆமா, என்ன ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டீங்க போல. ஏய், உனக்கு அப்ப கண்ணு தெரியுமா? ஆமா, அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ சொல்றீங்க? அப்போ கண்ணு தெரியாது, ஆக்சிடென்ட், அப்ப அப்படி சொன்னதெல்லாம்
சித்தி அது எல்லாமே ரியல் சித்தி. அடி பாவி, நான் கூட உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்படி பண்ணி வச்சிருக்க. ஐயோ சித்தி, ஏன்டி இப்படி பண்ண? பார்வதி, இது எல்லாமே நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண திட்டம் தான். திட்டமா? ஆமா, அந்த மாயா ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கான்ல, அதான் என் மருமக சாருவ வீட்டுக்குள்ள வர வச்சேன். என் அண்ணன் முன்னாடி நின்னு சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாரு. என்ன அண்ணி, இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லவே இல்ல? அதான் இப்ப சொல்றேன்ல. அண்ணி, இப்படி ஒரு பொய்ய சொல்லி இவளை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏன் சொல்லலன்னு கேட்டல்ல, இதுக்குதான் சொல்லல. நீ இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்ப. இங்க பாரு, நாம எதுவும் மாட்டிக்க மாட்டோம். அண்ணனே சாருவ தங்க சொல்லிட்டாரு. அவரை மீறி எதுவும் நடக்காது. சித்தி திரும்ப எப்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு காத்துட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். பார்வதி, இப்ப இந்த வீடு இருக்கிற நிலைமையில நம்ம நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகிறதுக்கு முன்னாடியே சாருவை என் புள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அத்தை முன்னாடியே இந்த மாதிரி பல தடவை சொன்னீங்க. அந்த மாயம் சீனுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ நான் உங்களை நம்பிதான் அத்தை இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீங்க என்னை ஏமாத்திர மாட்டீங்களே? என்ன சாரு இப்படி கேக்குற? போன தடவையே உன்னை மனமேடை வரைக்கும் கொண்டு போனேன். கடைசி நேரத்துல எல்லாமே என் கை விட்டு போயிடுச்சு. இல்ல அத்தை, அந்த மாயாவை நினைச்சாதான். ஆமா, அவளை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாட்டிக்க மாட்டோம்ல? ஷோ, நீ இப்படி பயந்து பயந்து காட்டி கொடுத்துறாத. எப்பவும் போல சகஜமாவே இராது போதும்.